ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் தொட்டு தொடர்ந்து ஜூன் வரை வருகின்ற யோகங்களை பற்றி பேசுகிறோம். யோகங்கள் என்ன சார் யோகம்? என்ன யோகம் சொல்லுங்கள். ரிஷபராசியில் 14லேருந்து மே 14 வரைக்கும் தான் இந்த டென்ஷன்லாம் முடிய போகுது. இந்த இன்னொரு மே 14 வந்துருச்சு. ராசிநாதன் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே 8 குருவோடு சேர்ந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போது ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா, என்ன ஒரு உதவினே, பணத்தை தவிர நீ என்ன வேணால் கேளுப்பா, அந்த மாதிரி இருங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, 8 6 2 பேர் இருக்கும்போது கடுமையான பிரச்சனை வரும். நீங்களே ட்ராப்பில் போய் மாட்டிப்பீங்க. ரைட். அடுத்ததா இப்போது யோகங்கள்னு பார்க்கும்போது, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் தொட்டு தொடர்ந்து ஜூன் வரை வருகின்ற யோகங்களை பற்றி பேசுகிறோம். யோகங்கள் என்ன சார் யோகம்? என்ன யோகம் சொல்லுங்கள். ரிஷபராசிக்காரங்கனாலே ஃபீலிங்ஸ் தான். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்கு. நண்பர்களே, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவில் 34வது மாடியில் இருக்கிறவனை கூப்பிட்டு கேட்டாலும் அவனு நான் ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கேன்னு தான் சொல்லுவான். இந்த உலகத்தில் யாருமே ஹாப்பியாக இருக்கேன்னு ஒத்துக்க போகிறதில்ல. காரணம் என்னவென்றால், ராசியில் உங்களுக்கு யார் இருக்கா? மிஸ்டர் சூரிய பகவான் வரப்போகிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு யார் வரப்போகிறார்? அடுத்து புத பகவான் வரப்போகிறார். அந்த நாள் வரைக்கும் கேலண்டர் நோட் பண்ணிக்க, அந்த நாள் வரைக்கும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஏப்ரல் 14லேருந்து மே 14 வரைக்கும் தான் இந்த டென்ஷன்லாம் முடிய போகுது. இந்த இன்னொரு மே 14 வந்துருச்சுன்னா சூரிய பகவான் ராசிக்கு வருகிறார் புதனோடு சேர்ந்து. இது பேர் புதாதித்ய யோகம் என்று பெயர். புத ஆதித்ய யோகம். சந்தோஷம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, சூரியன் உங்களுக்கு 4 நண்பர்களே. 4 என்பது வீடு மாடு மனை, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இது எல்லாத்தையும் தரவர் இந்த சூரியன். வீடு மாடு மனை, உயர்கல்வி, உயர் பதவி. இவர் 2 5 யோகாதிபதி புதனோடு சேர்ந்து உடம்புலேயே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த யோகம் அதிகரிக்கிறது, புத பகவானுடைய அனுகிரகம் அதிகரிக்கிறது, தனத்தை தருகிறார். அதே நேரத்தில் 4 சூரியன் என்பதால் நற்கீர்த்தியும் புகழையும் தருகிறார். இதான் ப்ரமோஷன் வர்ற நேரம்ங்கிறது. ஆனால் வணக்கண்ணே கதை தருங்கண்ணே என்ன நம்மளை தேடுறாங்க என்னப்பா அப்படின்னா, நீங்கள் தான் அடுத்த டீம் லீடருக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. அடுத்த டீம் லீடரா? அது நம்ம சங்கரன் தானே வரணும், அவர் தான் பேப்பர் போட்டாங்களே அப்படி, சங்கரனை அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. நம்ம கம்பெனியில் என்ன வேணால் நடக்குதுப்பா, அதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ ரிஷபராசியில் என்ன ஆகும்னா, ஒரு பிரச்சனை என்னென்னா, யார் உங்களுக்கு இது பண்ணாங்களோ, யார் பாஸோ, அந்த பாஸ் போனதுக்கப்புறம் அடுத்த பாஸாக உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை என்னென்னா, அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. அதுக்கு நீங்கள் ரெடியாக, சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன் சார், திடீர்னு பார்த்தா டீம் எடுத்துட்டானுங்க, எனக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் ரொம்ப அப்டேட் பண்ணிக்கணும். திடீர் பதவி, திடீர் யோகம் என்பது உங்களுக்கு வரும். அடுத்ததாக ராசியிலே புத பகவான் 2 5 2 5 புத பகவான் உடம்புல இருக்கும்போது என்ன ஆகும்னா, மெடிக்கல் சயின்ஸில் இருக்கவங்களாம் ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரத்தில் ஃபார்மாசிஸ்ட்டாக இருக்கீங்க, மெடிசன்ஸ் விற்பனை பண்ணுறீங்க, கடையாக போயிட்டு எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயும் அந்த மெடிசன்ஸை போடுறீங்க, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். நீங்கள் போட என்ன ஆகும்னா, மெடிசன்ஸில் புதிய இன்னோவேஷன்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. இப்போது ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிற பாருங்கள். ராசிநாதன் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே 8 குருவோடு சேர்ந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போது ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணணுன்னா, இது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னா, 2 6 சுக்கிர பகவான் 1 6 குரு 8 8 6 சேர்ந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். 2ஆம் இடம் என்பது பணவரவு, ரன்னிங் மணி. அங்கே போயிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா, அண்ணே வணக்கண்ணே வணக்கம், நான் தான் மதுரை மார்த்தாண்டா வந்திருக்கேன், வணக்கம். ஆமாம், நீங்கள் யார்? இல்லை, ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்துறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஜஸ்ட் 1 crore தான், நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ஈமு கோழி. அப்பா சாமி, என்ன எப்படா செலெக்ஷன் பண்ணி கரெக்டாக வரீங்க? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்குன்னே ட்ராப் வரும். வாங்க தெங்கனி கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம், இந்த மாதிரிலாம் வரும். தயவுசெய்து எவன் பேச்சு கேட்காதீங்க. இங்கே பாருங்கள், தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். உங்களை யாரும் வேலை செய்ய சொல்லவே இல்லை. நீங்கள் இருக்கிற வேலையை செஞ்சு சம்பாதிச்சிட்டே இருந்தாவே போதும். நம்ம அந்த வேலையை 6 100 ஆக்குறேன் பேருன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொருத்தன்ட்ட போய் கொடுக்கறது, அவன் தூக்கிட்டு ஓடிடுவான். அதுக்கப்புறமா அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கும். லைஃப்பில் நிறைய பேர் நண்பர்களே நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, அவன் கிட்டே கொடுத்துருவாங்க, அவன் எங்கேயாவது ஓடி போயிடுவான். அப்புறம் அவன் பின்னாடி ஒரு 3 வருஷம் சுற்றி இவர் லைஃப் 3 வருஷம் வேஸ்ட் ஆயிரும்.
இந்த உலகத்தில் நேரம் என்பது தான் மிக மிக முக்கியம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் செலவழிக்க வேண்டியது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிடலாம். இப்போ காசு செலவு பண்ணி சம்பாதிச்சிடலாம். உடம்பு செலவு பரவாயில்ல, அது கூட ஊற்றிய போட்டு டாக்டரை கூப்பிட்டு சரி பண்ணிடலாம். ஆனால் நேரத்தை இழந்துட்டீங்க. என் வயசில் 21 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இவன் இந்த வீணாக போனவன் பின்னாடி சுற்றியே போச்சு அப்படின்னா அது வராது. அவ்வளோதான். அந்த 4 வருஷத்தை நீ என்ன பண்ணாலும் வராது. அந்த மாதிரி தான் சில கேரக்டர் நம்மக்கிட்டன்னு வருவாங்க. இந்த மாதம் பணம் வாங்குவாங்க. கொடுக்காதீங்க யாராவது கேட்டாங்கன்னா பணத்தை தவிர நீ வேறு என்ன வேணா கேளு அப்படின்னு டிஸ்க்ளைமர் போட்டு பேசுங்க. அண்ணே வணக்கண்ணே, ஒரு உதவினே, பணத்தை தவிர நீ என்ன வேணா கேளுப்பா. அந்த மாதிரி இருங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, 8 கூடையவன் 6 கூடையவன் 2 பேர் இருக்கும்போது கடுமையான பிரச்சனை வரும். நீங்களே ட்ராப்பில் போய் மாட்டிப்பீங்க. ரைட். அடுத்ததா இப்போது யோகங்கள்னு பார்க்கும்போது இது ஒரு பிரச்சனை. இதை தான் நீங்கள் யோகம்னீங்களா? அப்போ யோகம்னு ஒன்றும் கிடையாதா என்றால் யோகம் இருக்கிறது. எப்போ யோகம்னா, செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் மே 10க்கு அப்புறம். ஒரு 12 கூடையவர். 12 கூடையவர் ஆட்சி பெறும்போது என்ன ஆகணும்? சுப விரயங்கள் உண்டாகும். அது என்ன சுப விரயம்? எங்கேயாவது உங்கள்கிட்ட காசு இருந்தால் ஓடி போய் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 50 ரூபா கட்டு 100 ரூபா கட்டு அந்த மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு ட்ராவலிங்கில் இருக்க போகிறீங்க. நிறைய இடத்துக்கு போவீங்க. இப்போ தான் தங்கச்சி கர்ப்பமாக இருக்கும், அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்திங்கன்னா பெரியம்மா பையன் கம்ப்யூட்டர் கிளாஸ், இப்படியே பிஸியாகவே இருப்பீங்க. நம்ம ஃபாரின் போவான், வழி அனுப்ப போவீங்க. என்ன மாப்பிள்ளை ஒரே ட்ராவலிங்லேயே இருக்கீங்க. ஊருப்பட்டப்புறா நமக்கு என்ன சொல்கிறது சொல்லுவாங்கல்ல, ஒரே ஃபங்க்ஷன், ஒரே பிஸி. கடையை மூடி 10 நாள் ஆகுதியா, கடை திறக்க மாட்டியா? ஆமாம் இல்லை, நமக்கு கடை இருக்குல்ல. அதை மறந்துட்டு தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது மொய் வைக்கிறதுனா ஆன்லைனில் மொய் வைங்க, வீடியோ காலில் மொய் வச்சுருங்க. இதுக்காக ஒரு வேலைன்னு சொல்லி சுற்றி இதெல்லாம் நடக்கும். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் 3ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம் பெறும்பொழுது ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. ஆனால் ஜூன் வரைக்கும் அடக்கி வாசிக்கணும். காசுங்கிற ஒரு விஷயத்தை பேக்கெட்லேருந்து எடுத்துடக்கூடாது. அது மொய் வெடிவில் வந்தாலும் சரி, அல்லது வேறு யாராவது நமக்கு வாண்டடாக வந்து மொய் வச்சாலும் சரி, எதுலேயும் வேணாம். நமக்கு பொழப்பு முக்கியம். ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். வேறு எது மேலே இருக்கக்கூடாது. அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.